உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பாதுகாப்பான பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். தென்னை மரத்தினுடைய இளம் பட்டையை எடுத்து நசுக்கி அதை சாறாக பிழிந்து 100 ml சாறு காலையிலே இனிப்பு சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே ஆசன வாயிலே இருந்து வருகின்ற இரத்த கசிவு, சீழ் மூலம், குருதி மூலம், மேலும் மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய பெரும்பாடு இவையெல்லாம் விட்டு போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே, குறிப்பாக ஏரிக்கரை ஓரங்களிலே சப்பாத்தி கள்ளி என்று நாம் பார்ப்பது உண்டு. சப்பாத்தியை போல வட்டமாக முழுவதும் கூரிய முட்களை பெற்றிருப்பது ஆபத்தான ஒரு மூலிகை என்றாலும் அருமையான மருந்தாகும். அந்த சப்பாத்தி கள்ளியை எடுத்து முட்களை நீக்கிவிட்டு மேல் தோலை எடுத்துவிட்டு உள்ளிருக்கும் சதை பகுதியோடு சிறிது மிளகுத்தூள் சேர்த்து அன்றாடம் காலையிலே தினம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த ஊமத்தை என்று சொல்லக்கூடிய விஷ மூலிகை, எட்டி, அலரி போன்ற மூலிகைகளால் ஏற்பட்ட விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையாக இது 3 நாட்களிலே அந்த விஷத்தன்மை முற்றிலும் முறிப்பதாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது காகதுண்டம் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது, தமிழிலே நீர்முள்ளி என்று இதற்கு பெயர். இந்த நீர்முள்ளி வித்துக்கள் ஒரு அற்புதமான டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாகவும் இருக்கிறது. அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம விர்த்தினியாக இருக்கிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற அத்துணை சிக்கல்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த நீர்முள்ளி விதை நமக்கு பயன் தருகிறது. இந்த நீர்முள்ளியோடு டிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சில், அதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறத்தை பெற்று பட்டு விரித்தார் போல விளையாட்டு மைதானங்களிலேயும் கோயில்களிலேயும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் ஆபத்தான முட்களை பெற்றிருப்பது. இதனுடைய இலைகள் மஞ்சள் காமாலையை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த சிறு நெருஞ்சில் இலைகள் மஞ்சள் காமாலையை போக்குவது, உடலுக்கு குளிர்ச்சி தருவது. இதனுடைய முட்கள் சிறுநீரக கற்களை உடைக்கக்கூடிய ஆன்டிலித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. பெண்களுடைய லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை நிறுத்தக்கூடியதாக இந்த சிறு நெருஞ்சில் முள் விளங்குகிறது. அதனுடைய சமூலமும் நல்ல பயனை தருகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு இந்த பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி வித்து அல்லது குக்கும்பர் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளரி வித்து, இந்த வெள்ளரி வித்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, பலம் தரக்கூடியது, காம விருத்தினியாக அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே நலம் தரக்கூடியது. இப்படி இந்த சிறு நெருஞ்சி, நீர்முள்ளி, பூசணி வித்து அல்லது வெள்ளரி வித்து இவை 3ம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நெருஞ்சில் முள் மற்றும் நீர்முள்ளி விதைகளை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீரக கற்கள், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு மற்றும் அதிகப்படியான உடல் சூடு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிறு நெருஞ்சில் முள், வெள்ளரி விதை, நீர்முள்ளி விதை, பனங்கற்கண்டு. சிறு நெருஞ்சில் சமூலம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சீசனில் ஈஸியாகவே கிடைக்கும். சாலை ஓரங்களில் அதிகமாக இந்த செடி இருக்கும். இதோட பூக்கள் நல்ல மஞ்சள் நிறமாகவும், முட்கள் இந்த மாதிரி ரொம்ப கூர்மையான முட்களாகவும் இருக்கும். நம்ம இந்த சமூலம் முழுதுமே யூஸ் பண்ணலாம். இதோட பூ, விதை, தண்டு, இலை இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம இந்த சமூலம் சேர்க்குறோம்.
நாட்டு மருந்து கடையில் இந்த நெருஞ்சி முள்ளோட பவுடர் கிடைக்கும், நம்ம அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதோட கொஞ்சமாக வெள்ளரி விதை நம்ம 2 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீர்முள்ளி விதை 2 கிராம் அளவுக்கு, கொஞ்சம் பனங்கற்கண்டு, நெருஞ்சில் சமூலம், நீர்முள்ளி விதை, வெள்ளரி விதை, பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சூரணத்தை சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண 5 கிராம் அளவுக்கு இந்த சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். இதில் நம்ம நெருஞ்சில் முள் மற்றும் நீர்முள்ளி விதை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கிளம்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதும் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா கொதிச்சதும் இதை வடிகட்டி இதை அப்படியே எடுத்துக்கலாம். தினமும் இந்த கஷாயம் 2 வேளை, காலை மாலைன்னு 2 வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து வெளியேறும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு, யூடிஐ இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரெசிஸ்டண்டா இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே கம்மியாகும். இந்த குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். சிறுநெருஞ்சில் சமூலம், நீர்முள்ளி விதை, வெள்ளரி விதை மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த தீநீர் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது சிறுநீரக கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றையும் மற்றும் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றையும் சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, நெருஞ்சில் சமூல சூரணம், அதனோடு வெள்ளரி விதை சூரணம் அல்லது பூசணி விதை சூரணம், இவை இரண்டோடு நீர்முள்ளி சூரணம் அல்லது விதை, இவற்றை ஒன்றாக சேர்த்து தீநீராக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி என்று காலை மாலை சாப்பிட்டு வருவதனாலே சிறுநீரகத்தை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது. கருப்பை குற்றங்களை வேறிருக்க வல்லதாக திகழ்கிறது. கருப்பையை சார்ந்த எரிச்சல், வலி, வீக்கம் இவற்றையெல்லாம் போக்கி ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கி ஒரு ஆன்டிலித்திக் என்கின்ற நிலையிலே கற்களை கரைச்சி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலே லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு, கொனேரியா என்கின்ற பால்வினையினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, ஏமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரிலே குருதி கலந்து போவது, இப்படிப்பட்ட அத்துணை துன்பங்களையும் போக்குவது மட்டுமல்லாமல் இது ஒரு ஸ்பெர்மட்டோஜெனிக் என்கின்ற வகையிலே விந்தை உற்பத்தி செய்து ஆண் மலடு என்கின்ற மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற நிலையை மாற்றி ஆண்களுக்கு பிள்ளை பேரை தருகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனோடு இது ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலேயும் கல்லீரல், மண்ணீரல் இரண்டுக்கும் பலம் தரக்கூடியதாகவும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சிறுநெருஞ்சில், அதனோடு வெள்ளரி வித்து, நீர்முள்ளி இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.